ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்டிடி எக்ஸாம் வந்து ஜூலை 21 நமக்கு நடந்தது. எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு வந்து ஆன்சர் கீ வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துமே ஸ்டார்ட் ஆகி நமக்கு 10 தேதி ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து ஆன்சர் கீ வரல. நம்ம ஏற்கனவே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வருஷக்கணக்காக கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷமாக காத்திருந்து இந்த எக்ஸாம் வந்து கஷ்டப்பட்டு எழுதி நம்ம வாங்கியிருக்க மார்க்குக்கு நமக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக நம்ம நிறைய யூடியூப் சேனல்லலாம் போய் நம்ம வாங்கியிருக்க மார்க்கு கட் ஆஃபில் வருமா அப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னா ஆன்சர் கீயே வருமா வராதான்ற மாதிரி இருக்குது. எதனால் வந்து ஆன்சர் கீ வந்து வரத்துக்கே இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வந்து காலும் பண்ணேன், மெயிலும் பண்ணேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு ஆன்சர் கீயே வராமல் இருக்குது. எதனால் அப்படின்னு தெரில, எதனால் இந்த டிலே அப்படின்னு தெரியல. நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னே தெரியல. ஏற்கனவே 2013 பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் 17 பாஸ் பண்ணி வருஷக்கணக்காக காத்திருந்து இந்த எக்ஸாமும் அவ்வளோ டஃப்பாக கேட்டு நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இந்தளவு நமக்கு மார்க் வருது, நம்ம மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் இருந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து நமக்கு வெளியில் வரத்துக்கே அதுக்கப்புறம் நமக்கு 1 மாதம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு படிக்க முடியாமல் என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்சிருமா கிடைக்காதான்ற மாதிரியான குழப்பத்திலேயே நம்ம தொடர்ந்து இருக்கோம். நம்ம என்ன பாவம் பண்ணோன்னே தெரியல. இன்னும் ஆன்சர் கீயே வரல. உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஐடியா உங்களுக்கு இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. டிஆர்பிக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கால் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துல இப்போ வந்து எப்படியாவது ஆன்சர் கீயாவது ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து ஆன்சர் கீ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம இதில் ஒரு தெளிவான முடிவு தெரியாமல் நம்மளுடைய அந்த முழு கவனம் வந்து நம்ம வேறு எதுலேயுமே வந்து நம்மளால் செலுத்த முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 2வாக இருக்கட்டும், நம்மளால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த எக்ஸாமுக்கு படித்த அளவுக்கு நம்மளால் படிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் கீ வந்தாலாவது ஓகே, நம்ம இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உங்கள் மனநிலை என்ன அப்படின்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.